வணக்கம் நண்பர்களே. ஒரு விவாதம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. அதனுடைய இணைப்புகளை எல்லாம் நீங்கள் கீழே பார்க்கலாம். தொடர்ந்து அந்த இணைப்புகளை ஒட்டி பார்த்தா உங்களுக்கு இந்த விவாதம் ஓரளவுக்கு புரியக்கூடியதாகவும் ஒரு அறிவார்ந்த தொடக்கத்தை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதாவது இந்த 5 நிமிடம் 10 நிமிட காணொலியிலே விரிவாக எதையும் பேச முடியாது. தொடக்கத்தை தான் அளிக்க முடியும் என்றாலும் அந்த தொடக்கமே மிக முக்கியமாக இருக்கும். தமிழ் சமூக வலைச்சல சூழலில் பெரும்பாலும் யாரும் எதையும் விரிவாக பேசுவதில்லை, கூர்மையாகவும் பேசுவதில்லை என்பதனால், அறிவியல் சார்ந்தோ அல்லது தத்துவம் மெய்யியல் சார்ந்தோ யாரும் எதையும் பேசுவதில்லை என்பதனால் இந்த விவாதம் முக்கியமானது என்று நினைக்கிறேன். அதாவது இந்த தொடக்கம் என்னவென்றால், நான் எருக்கு என்ற செடியை பற்றி ஒரு காணொளி வெளியிட்டிருந்தேன். அதில் சைவ மரபு சார்ந்து எருக்கு ஏன் முக்கியமானது, நஞ்சு அமுதம் என்ற ஒரு இருமையை அது சைவ மரம் எப்படி கையாளுகிறது, நஞ்சை அமுதாக்கும் கலை என்று அது தன்னுடைய மெய்யியலை எப்படி சொல்கிறது என்பது குறியீட்டு ரீதியாக பேசியிருந்தேன். குறியீடு என்றால் என்ன, இலக்கிய உருவகம் என்றால் என்ன, தத்துவம் என்றால் என்ன, அறிவியல் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு பாமரர் எனக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பித்த போது அவருக்கு நான் சொன்ன பதிலை சொல்லியிருந்தேன். அதையொட்டி மெய்யியலுக்கும் தத்துவத்திற்குமான வேறுபாடு, மெய்யியலுக்கு அறிவியலுக்குமான வேறுபாடு, அறிவியலுக்கும் பொது புத்திக்குமான வேறுபாடு என்று வெவ்வேறு காணொலிகளை விளக்கியிருந்தேன். அதையொட்டி கால்பாப்பருடைய பொய்ப்பித்தல் வாதத்தை பற்றி பேசியிருந்தேன். அதையொட்டி உளவியல் என்பது அறிவியலுக்குள் வருமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கு பதில் சொல்லியிருந்தேன். அதில் சொன்ன ஒரு வரியை பற்றி ஒருவர் கேட்டார். நமது முன்னோர் மாபெரும் கோயில்களை கட்டினால் அவர்களுக்கு அறிவியல் தெரியாது என்று நீங்கள் சொல்வது விந்தையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஏதோ ஒரு மத நிந்தனை என்ற கணத்திலே பயங்கர தீவிரத்துடன் சொன்னார். நண்பர்களே, மாபெரும் பொறியியல் கட்டுமானங்களை மனிதர்கள் உருவாக்க ஆரம்பித்து 3000-4000 வருடங்கள் ஆகிறது. இதை குறித்த நண்பர் என்ற ஒருவர் சொன்னார், தமிழர்கள் கட்டிய கட்டிடங்களுக்கு உலகிலேயே ஈடுணை இல்லை என்று. அப்படி அல்ல. மதுரை கோயில் போன்ற 3 கோயிலை உள்ள வைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய கட்டிடங்கள் எகிப்திலே கட்ட ஆரம்பித்து 2000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தமிழகத்திலே கட்டிடக்கலையை தொடங்கி இருக்கிறது. ஆர்வமுடையவர்கள் எகிப்துக்கு சென்று பார்க்கலாம். சிரியாவில் உள்ள குடைவரை கோயில்களை பார்க்கலாம். இவையெல்லாம் கட்டப்பட்டு பல ஆயிரம் வருடங்களுக்கு பிறகுதான் இந்தியாவிலே கட்டிடக்கலையை தொடங்கி இருக்கிறது. இதையெல்லாம் வரலாறு சொல்கிறது. இதையெல்லாம் சாதாரணமாக நீங்கள் இன்றைக்கு இணையத்திலேயே படிக்கலாம். ஆகவே மூட நம்பிக்கைகளை விடுத்து அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் செயற்கை நுண்ணறிவிடமாவது கேட்டு பார்க்கலாம் உலகத்தின் தொன்மையான கட்டிடக்கலைகள் என்னவென்று. கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த 2வது ராம்சே, அதாவது கிருஷ்ணனுடைய மகாபாரத கிருஷ்ணனுடைய சமகாலத்தவர் என்று அவரை சொல்லலாம். அவருடைய பதப்படுத்தப்பட்ட உடலை நீங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். அவருடைய 60 அடி நீளமான சிலையை இன்று பார்க்கலாம். அவர் தனக்காக கட்டி கொண்ட பிரம்மாண்டமான கோயிலை இன்றைக்கு பார்க்கலாம். இந்த கோயிலெல்லாம் கட்டும்போது பொறியியல் தெரியாமலா கட்டினார்கள்? பொறியியல் உண்டு, அது அனுபவவாத பொறியியல். அந்த பொறியியலின் விதைகள் இருப்பது நடைமுறையில். உதாரணமாக சொல்கிறேனே, தஞ்சை பெரிய கோவிலில் தூண்கள் அவ்வளோ பெரிதாக இருக்கும், மிகப்பெரிய தூண்களாக இருக்குது. ஏனென்றால் அதற்கு மேலே இருக்கக்கூடிய கோபுரத்தின் எடையை அந்த தூண்கள் தாங்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் மன்னார்குடி ராஜகோபால சாமி கோயில்களுக்கு நீங்கள் செல்லும்போது தூண்கள் மிகச் சிறிதாக ஆகியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எப்படி? நிறைய தூண்களை நட்டு அவற்றுக்கு இடையே ஒன்றுக்கொன்று உத்தரங்கள், கல் உத்தரங்களுடைய இணைப்பை அணைத்து விட்டால் பாரத்தை அவை கூடுதலாக தாங்கும், தூண் பெரிதாக இருக்க வேண்டியவில்லை என்று கண்டுபிடித்தார்கள். ஆனால் இதை பாரந்தாங்குதல், கல்லின் எடை தாங்கும் திறன், கல்லின் வளைதிறன், எடையை பரவல் கோட்பாடு ஆகிய அடிப்படை அவங்க முன்வைக்கலை. அந்த மாதிரியான கருத்துக்களையே நீங்கள் எந்த சிற்ப சாஸ்திரத்திலையும் பார்க்க முடியாது. ஏனென்றால் சிற்ப சாஸ்திரத்தை ஓரளவுக்கு தெளிவாகவே படித்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் சில பெருநாவல்களை எழுதியிருக்கிறேன். எனக்கு தெரியும் அவையெல்லாம் இந்த நூலில் இல்லை. மாறாக முதல்ல செய்து பார்க்கிறார்கள், அதை விரிவுபடுத்தி பார்க்கிறார்கள், திருத்தி பார்க்கிறார்கள், இன்னும் கொஞ்சம் விரிவாக்கி பார்க்கலாம். அப்படி ஒரு 250 ஆண்டுகளிலே தஞ்சை பெரிய கோயிலிருந்து மன்னார்குடி கோயில் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்காங்க. இதன் பேர் தான் அனுபவவாத வளர்ச்சி. ஒரு மருந்தை சாப்பிட்டு பார்க்குறாங்க, அதில் சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. உடனே அந்த சைடு எஃபெக்ட் களைவதற்கு வேறண்டே சாப்பிட்டு பார்க்குறாங்க. ஒரு மருந்து பயன் தருமா என்று பார்க்குறாங்க, பயன் தராதுன்னு தெரிந்தால் இன்னொன்றுக்கு பயன்படுத்த முடியுமான்னு பார்க்குறாங்க. இப்படி செஞ்சு பார்த்து அந்த அனுபவங்களை தொகுத்து உருவாக்கப்படக்கூடியது தான் அனுபவவாத அறிவியல். அந்த அனுபவவாத அறிவியல் பழமை காலத்தில் இருந்தது. அதற்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் உண்டு. அந்த அனுபவவாத அறிவியல் தான் உண்ணக்கூடிய தானியங்களை வளர்த்தெடுத்தது. ஏராளமான செடிகளை
மாற்றி அமைத்து நமக்கு உணவை உருவாக்கியது, அணைக்கட்டுகளை கட்டியது, நோய்களுக்கு மருந்தை கண்டுபிடித்தது. ஆனாலும் அது நவீன அறிவியல் அல்ல. நவீன அறிவியல் என்பது பிரான்சிஸ் பேக்கனுடைய காலகட்டத்திற்கு பிறகு ஐரோப்பாவில் உருவானது. அதனுடைய வழிமுறைகள் முற்றிலும் வேறானவை. அந்த வழிமுறைகள் என்பவை, ஒன்று நிரூபணம், நிறுவப்படுதல். 2 கோட்பாட்டுத்தன்மை. ஒன்றை நிறுவினால் மட்டும் போதாது, அது ஏன் என்று சொல்லும்போது தான் கோட்பாடு வருகிறது. மஞ்சள் என்பது கிருமியை அழிப்பது என்று சொல்வது அனுபவவாதம். ஏன் அழிக்கிறது, மஞ்சள் உள்ள எந்த பொருள் கிருமியை அழிக்கிறது, எப்படி அழிக்கிறது என்று சொல்ல வேண்டும். அது சொல்லாத வரைக்கும் மஞ்சள் நிறுவப்பட்ட உண்மையாக, அதுதான் நவீன அறிவியல். கொள்கை, கோட்பாடு. நமது கல்வி முறையிலே தகவல்களாக அறிவியலை கற்பதனால்தான் நாம் இந்த குழப்பத்துக்கு ஆளாகிறோம். கொள்கை அடிப்படையில் கோட்பாடுகளாக அறிவியலை கற்றுக் கொடுத்திருந்தால் நம்ம எவருக்குமே மாபெரும் அறிவியலாளர்கள் தான் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினார் என்று சொல்ல மாட்டோம். அவர்கள் நிபுணர்கள் தான், ஆனால் அனுபவவாத நிபுணர்கள். நவீன அறிவியல் என்பது முற்றிலும் வேறு, அது கோட்பாட்டுவாத அறிவியல். இந்த வேறுபாடை தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதை ஒரு 6 நிமிடத்திலே உங்களுக்கு முழுமையாக என்னால் விளக்க முடியாது. ஆனால் இது ஒரு தொடக்கம். ஆர்வமுடையவர்கள் என்னுடைய தளத்திலே நிறைய கட்டுரைகள், விவாதங்கள் இருக்கின்றன. jmohan.in அல்லது குறைந்தபட்சம் குரோக் போன்ற இணையதளங்களிடமாவது கேட்டு பார்க்கலாம். இணைய கருவிகள் அவற்றை தெளிவாக இன்றைக்கு எடுத்துரைக்கின்றன. நன்றி.